Hi friends, Hello guys. welcome to Pitch Paroda podcast. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னைக்கு நம்ம ஃபார்முலா 1 சைனீஸ் கிராண்ட் பிரீ ரிவ்யூ இல்ல ரிவ்யூ தானே சொன்னேன். ஓகே நான் ரிவ்யூ நீ கேட்டுச்சு. ஓகே அது இப்ப மேட்டர் இல்ல. ஆமா, என்னதுன்னா இந்த இதான் நம்மளோட சைனீஸ் ஃபர்ஸ்ட் F1 வீடியோ. ஒரு நிமிஷம் நம்ம இன்ட்ரோ கொடுத்துருவோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் F1 வீடியோ போட வேண்டியதா இருந்துச்சு, லிவரி லான்ச் போது போட வேண்டியதா இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் எல்லாருமே பிஸி ஆயிட்டோம், எங்களால டைம் சிங்க்ரனைஸ் பண்ண முடியல. ஸோ 2 வாரம் கழிச்சு 2வது வாரத்தோட ரிவ்யூ இப்போ போட போறோம். இந்த வாரம் சைனால நடந்திருக்கு ரேஸ். ஸோ சைனால நல்ல ரேஸா இருந்துச்சு. ஆமா, வீக்கெண்ட் ஃபுல்லா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இந்த வீக்கெண்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிண்ட் வீக்கெண்ட். So what is the sprint weekend? Normal race structure na normal race weekend structure என்ன? நார்மல் ரேஸ் வீக்கெண்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா 3 practice செஷன்ஸ், ஒரு நாளைக்கு 2 செஷன் தான். ஸோ 3 practice செஷன் followed by a qualifying on day 2. Day 2 ஓட ஆஃப்டர்நூன் செஷன் ஆர் ஈவினிங் செஷன் இஸ் அ குவாலிஃபயர் ஃபார் த மெயின் ரேஸ். அதே கிரிட் வந்து ஆன் சண்டே ரேஸ் ஸ்டார்ட் பண்ணும். அதுதான் வந்து த ஃபார்மல் ரேஸ் ஸ்ட்ரக்சர் விச் வாஸ் ஃபாலோட் ஃபார் 70 years. ஓகே, இப்போ இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிண்ட் வீக்கெண்ட். ஸ்பிரிண்ட் வீக்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இப்போ ரீசெண்ட் ஸ்பிரிண்ட் வீக்கோட ஸ்ட்ரக்சர் வந்து ஆன் ஃப்ரைடே இட் வில் பி 1 practice followed by a sprint qualifying. Okay. On a Saturday morning, the sprint race for 100 kilometers or a minimum number of laps, which is 1/3 of the race length, will happen. அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃப்ரம் பாயிண்ட்ஸ் 8 to 1 ஃபர்ஸ்ட் 8 பொசிஷன்ஸ் கிடைக்கும். அது ஸ்பிரிண்ட் ரேஸ் நடக்கும். அன்னைக்கு ஈவினிங் மெயின் ரேஸ்க்கான குவாலிஃபைங், அதுல தான் உங்க பொசிஷன் ஃபார் த மெயின் ரேஸ் வந்து முடிவாகும். சண்டே ரேஸ் நடக்கும் வழக்கம் போல. ஓகே, சோ அந்த டே 2 ஓட டே 1 ஓட செகண்ட் ஹாஃப், டே 2 ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் சேஞ்ச். ஆமா. ஓகே, சோ இந்த வாரம் என்ன ஆச்சு? பிராக்டிஸ் 1 வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா வாட் ஹேப்பன்? இந்த வீக்கெண்டுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வீக்கெண்டுக்கும் போவோம். ஃபர்ஸ்ட் ரேஸ் வீக் ஆஸ்திரேலியால நடந்துச்சு. எல்லாரும் புது ரேஸ் லிவரி என்னதான் பேரின்ல டெஸ்டிங் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ட்ராக் வித் அதர் கார்ஸ் பண்றாங்க ஒரு ரேஸ் என்வரன்மெண்ட்ல. நிறைய டீம்ஸ் நிறைய விஷயம் புதுசா கண்டுபிடிச்சாங்க. ஹாமில்டன் K1 பட்டன் கண்டுபிடிச்சாரு. இந்த வாரம் கண்டுபிடிச்சாரு. இல்ல, போன வாரத்துல இந்த வாரம் சேஞ்சஸ் பண்றேன். ஓகே, அது நடந்துச்சு. ஆலிவர் பியர்மேன் வந்து இதாண்டா என் கார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் போன வீக்கெண்ட் ஃபுல்லா டிசாஸ்டர். இந்த வீக்கெண்ட் அப்படியே திருப்பி அடிச்சிருக்காரு லிட்டரலி. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. டு பி ஆனஸ்ட், என்ன கேட்டீங்கன்னா என்னதான் அந்த டாப் 5 டாப் 6 டீம்ஸ்ல இருக்கிறவங்க வந்து இந்த சும்மா கம்பீட் பண்றாங்க, அவங்க தான் டாப்ல இருக்காங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு டிரைவர் முன்னாடி வரதான் அவங்களுக்கும் புதுசா ஒரு டிரைவர் ஃப்ரேம்ல வருவாரு. இப்படிதான் பாத்தீங்கன்னா முன்னாடி டிரைவர்ஸ் வால்டரி போட்டாஸா இருக்கட்டும், இப்ப மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனே கூட ஆல்பா டௌரியா இருந்தப்போ அங்க ஓட்டி தான் இங்க வந்தாரு ரெட் புல்லுக்கு. வில்லியம்ஸ்ல இருந்து வால்டரி போட்டாஸ் வந்திருக்காரு. அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இட் இஸ் நாட் லைக் டேரக்டா நீ பெரிய டீம்ல வந்து உட்கார்ந்துடலாம் அப்படின்னு. பட் சில டிரைவர்ஸ் வந்து டேரக்டா பெரிய டீமுக்கு வந்திருக்காங்க. அப்போ மெக்லாரன் அவ்வளவு பெரிய பேர் இல்லை, பட் ஆனா அவங்களோட டிரைவர் அகாடமில இருந்து வந்ததுனால ஹாமில்டன் வாஸ் தேர் வித் தம் ஃப்ரம் த சீசன் 1. அதே மாதிரி தான் வந்து இப்போ இவரா இருக்கட்டும், பியாஸ்ட்ரியா இருக்கட்டும், நாரிஸா இருக்கட்டும், தேர் ஆர் ஸ்டார்டிங் அப் இன் ஹையர் டீம்ஸ். அது தப்புன்னு சொல்ல, அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கு. லைக் இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரு யூத் அகாடமி இன்னும் பெட்டரா இருக்கு. தேர் ஆர் லாட் மோர் டிரைவர்ஸ் இன் F2 F3. இப்போ போர்ட்டோலெட்டோலாம் பாத்தீங்கன்னா இஸ் F2 சாம்பியன். பட் அவருக்கு வந்து அந்த அகாடமி மூலமா வராம வேற அகாடமி மூலமா வரான்றப்போ he does not have a guaranteed seat. அவர் வந்து அந்த கிக்ஸ் ஓவர்ன்ற ஒரு காரு லாஸ்ட் இயர் ஒரு பாயிண்ட் கூட எடுக்காத, ரொம்ப மினிமம் பாயிண்ட் எடுத்த காரை வந்து என்ன ஓட்டுறாரு. அவர் கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா ஹல்கன்பர்க். அவர் பாத்தீங்கன்னா போடியம் கிட்ட எல்லாம் வந்திருக்காரு முன்னாடி. அவர் வந்து அவரை ஓவர்டேக் பண்றாரு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ரேஸ். ஆமா, இன்ஃபேக்ட் இந்த ரேஸ்ல கூட ஒரு பிரீஃப் பீரியடுக்கு இவன் போர்ட்டோலெட்டோ ஹேட் தி ஃபாஸ்டஸ்ட் லேப்னு நினைக்கிறேன். ஆமா,
அவர் வந்து அந்த காரை எவ்வளவு புஷ் பண்ண முடியுதோ பண்றாரு. அதுக்கு மேல அந்த கார் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஆமா. ஸோ நம்ம சொல்றதுதான், இட் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் த கார், இட் இஸ் அபவுட் த டிரைவர் ஆல்சோ. ம். ஏன்னா வில்லியம்ஸ் எவனதான் மோசம் சொன்னாலும் போட்டாஸ் எங்கேயோ போட்டுட்டு இருந்தாரு இந்த வில்லியம்ஸ. ஆமா. மெக்லாரன் அவர் கூட ஓட்டிட்டு இருந்தவங்களே வந்து ஜெயிக்க முடியாத டைம்ல வந்து ஹாமில்டன் வந்து சாம்பியன்ஷிப் ஜெயிச்சுட்டு இருந்தாரு. So, அதனால எவ்ரி திங் ஹேப்பன்ஸ். ஒரு டிரைவரா எவ்வளவு புஷ் பண்ண முடியும். இந்த விஷயத்த நான் ரெட்புலுக்கு சொல்ல மாட்டேன். ரெட்புல் கார் இஸ் மேட் ஃபார் வெர்ஸ்டாப்பன். செகண்ட் டிரைவருக்கு அந்த கார் செட்டே ஆகான்னு தெரிஞ்சும் அவங்க அப்படிதான் பண்றாங்க. பிகாஸ் தே வாண்ட் தேர் ஸ்டார் பாய் டு பி த ஃப்ரேம் ஆஃப் F1. அது வந்து அந்த பிரீஃப் பீரியட் ஆஃப் சீசனுக்கு தான் நடக்கும். ஒரு டைம்ல உங்களோட இது பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு. இந்த விஷயத்துலதான் பாத்தீங்கன்னா மர்சிடிஸ் வந்து அடாப்ட் பண்ணி கண்டினியூஸா ஒரு 7 சீசன்ஸா கண்டினியூஸ் டைட்டில்ஸ் அடிச்சாங்க. அத வந்து ரெட்புல்லால இப்போதைக்கு பண்ண முடியாது. ரெட்புல் கொஞ்சம் டிகிரேட் ஆன மாதிரி தான் இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். இல்ல அவங்களால என்னதான் ஒரு காரை வந்து டாப் 5ல டாப் 4ல டாப் 3ல போட்டா கூட அவங்களால ஓவரால் கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப் அடிக்க முடியாது. புரியுதா? கரெக்ட். நான் கன்ஸ்ட்ரக்டர் 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் தான் வேணும். கரெக்ட். அதனால அந்த விதத்துல மெக்லாரன் டீம் வந்து they will be very happy. ஏன்னா போன ரேஸும் வந்து 2 பேருமே போடியம்ல இருந்தாங்கல்ல. ஆமா. இல்ல மெக்லாரன் இல்ல போடியம்ல இல்ல. பியாஸ்ட்ரி வாஸ் லிட்டில் லோவர். ஏன்னா அவருக்கு லாஸ்ட்ல ஒரு ஸ்பின் ஆகி டயர் மாத்திட்டு வந்தாரு. அதனால he came down low. அது பிரச்சனையே இல்ல. பிகாஸ் நாரிஸ் இஸ் அட் த டாப். இப்போ மெக்லாரன் ஃபெராரிக்கு என்னன்னா 2 are good drivers, 2 are the top drivers, and also they have a good car that both drivers can adapt to. But Red Bull guys have a good car only adapted for Max Verstappen where the other drivers cannot drive. அதனால அவங்களால அந்த கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப் கண்ணே வைக்க முடியாது. Verstappen டிரைவர் சாம்பியன்ஷிப் அடிக்கலாம், அதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப் சான்ஸே இல்லை. ஓப்பனா சொல்லிடுறேன். ஸோ வில் ஜஸ்ட் கோ டு திஸ் வீக்கெண்ட். இந்த வீக்கெண்ட் நம்ம சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் 1 ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாரும் அவங்களோட புது மோட்ஸ், லைக் இந்த ட்ராக்குக்கு செட் ஆகிற மோட்ஸ் அண்ட் புது அப்கிரேட்ஸ், ஃப்ரண்ட் விங் மாற்றுவானுங்க. அவங்க மைனர் 1 சென்டிமீட்டர் சேஞ்ச் ஆனால் கூட அவங்களுக்கு அது ஒரு புது அப்கிரேட் தான். அதனால இந்த வாரம் நல்ல மெக்லாரன் அண்ட் ஃபெராரி வேர் அட் த டாப் 4 இன் ப்ராக்டிஸ். ஸோ தே போத் டிட் அ ரியலி எக்ஸலன்ட் ஜாப் அட் தி ஸ்டார்ட். கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு ஆண்டனலி ஃப்ரம் மெர்செடிஸ். அவருக்கு இன்னும் கொஞ்சம் இந்த கார் அடாப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆல்பான் வழக்கம் போல வில்லியம்ஸை புஷ் பண்ணிட்டே இருக்காரு. ஆல்பான் அண்ட் சைன்ஸ் அவங்களும் நல்லா பண்றாங்க. பியர்மேன் சொன்ன மாதிரியே அந்த Q3 கிட்ட வராரு. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, ஹெல்மெட் மார்க்கோன்னு ஒருத்தர் இருக்காரு. இஸ் த ஓனர் ஆஃப் ரெட் புல் ரேசிங். அவர் வந்து நிறைய அக்யூசிஷன்ஸ் நிறைய வச்சாரு. சுனோடாவை நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன் பிகாஸ் சுனோடா இஸ் அ பெட்டர் டிரைவர் தன் லியம் லாசன். சுனோடாவை நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன், சுனோடா டீம்ல இருக்கிறது அந்த ஹோண்டா டீல்னால தான் அப்படி இப்படின்னாரு. பட் சுனோடா இன் அ புவரர் கார் இஸ் ப்ரூவிங் தட் ஹி கேன் டூ பெட்டர். ஐசக் ஹஜாரே அப்படிதான் சொல்லியிருக்காரு, இஸ் நாட் அ வெரி குட் ரேசர் அப்படின்னு. அவரும் பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் ரெட் புல்லோட ஹையர் பொசிஷன்ல ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு சைட்ல இருக்கட்டும். அவர் வந்து அவர் டீம் ரேசர்ஸை வந்து கொஞ்சம் பேசுறாரு, ஓகே. அவர் வந்து டைரக்டா போய் கேப்ரியல் போர்டோலட்டோ ஹூ வாஸ் த F2 சாம்பியனை போய் இஸ் எ கிரேட் பி டிரைவர், he does not fit in F1 னு சொல்லியிருக்காரு. முதல் ரேஸ்ல லியம் லாசனுக்கு மேல எல்லா ரவுண்ட்லயும் முடிச்சுட்டு எஸ் எவ்ரி டைம் ஐ ரேஸ்ட் இன் F2 ஆல்சோ ஐ ஹவ் பீட்டன் ஹிஸ் டீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காகவே எல்லாரும் லாசனை பொழந்துகிட்டு இருக்காங்க. தட் இஸ் த ட்ரூ. இப்ப லாசன் மண்ணில இருந்து யோசிச்சா யோ லீவாயே சுமாரியா நேரவே அடிக்கிறாங்க எல்லாரும். சரி, அதனால FP1 வாஸ் குட் FP1. ஏன்னா இப்ப சீசன் ஸ்டார்ட்ல இப்படிதான் இருக்கும், ரொம்ப ரேண்டமா இருக்கும் பொசிஷன்ஸ். எல்லாரும் காரோட அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் வேற ஃப்ரம் டீம் டு டீம் இருந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் அ கிளாசிக் FP1 we can see when there are major changes in rules, regulations, drivers. அப்புறம் ஸ்பிரிண்ட் குவாலிஃபைங் வரும். இது வந்து ஒரு ரூல் இருந்துச்சு, லைக் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியம் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணும், லாஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் சாஃப்ட் டயர்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ அதனால என்னாச்சு, சொன்ன மாதிரியே தம்பி லாசன் வந்து FPO லைக் ஃபர்ஸ்ட் Q1லே வெளியே போயிட்டாரு. சாரி Q1லே வெளியே போயிட்டாரு. 20th பொசிஷன் லாஸ்ட். அவர் மோசமா சொன்ன அந்த மீதி ரூக்கீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், ஜாக் டூஹான் ஃபினிஷ்ட் இன் 16th,
ஓகே, he also went out in Q1 but he finished 16th, not 20th. அவருக்கு மேல ஹட்ஜார் finished in 15th, which was Q2. Q2 போயிருக்காங்க. போர்டோலட்டோ finished in Q2 14th. Bierman finished at 12th position. Antonelli is a Mercedes, so I won't compare him with these other guys. These other guys are in a lower grade car. ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு மேலே முடிச்சிருக்காங்க, அதுவும் சிக்னிஃபிகண்ட் பொசிஷன்ல. கரெக்ட். ஸோ அதுதான் நடந்திருக்கு. ஸோ மீதி பார்த்தீங்கன்னா ஹாமில்டன் டிட் அ எக்ஸலண்ட் லேப். அவர் K1 பட்டன் கண்டுபிடிச்சதே அப்பதான். ஒரு ஸ்பிரிண்ட் குவாலிஃபைங் ஃபர்ஸ்ட்ல முடிச்சாரு, ஃபாலோட் பை வர்ஸ்டாப்பன், பியாஸ்ட்ரி, லெக்லர்க். ஓகே, அது வந்து காரோட அந்த ஆர்டர்ல. We'll just go to the sprint race. Okay. Sprint raceல என்ன ஆச்சுன்னா, Hamilton literally showed why he was a 7-time world champion and why he still deserves a seat in the top car. எல்லாரும் வந்து இந்த previous world champions like அலான்சோவா இருக்கட்டும், when he was also there, யாரு ஆஸ்டன் மார்டின்ல செபாஸ்டியன் வெட்டல் இருந்தப்போ கூட they all went a lower level cars after that age. ஹாமில்டன் ஏன் அந்த டாப் கார்ல இருக்காரு? ஒரு மீடியம் டயர் டீக்ரேட் ஆகுது, எத்தனை லேப் நிக்கும்னு தெரியாது, அந்த காரை வச்சு 19 லேப் ஓட்டி சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு அது அவ்வளவா தெரியாது. இன்ஃபர்மேஷன் எனக்கு எப்போ அவ்வளவா தெரியாது. ஸ்டார்டிங் டு வாட்ச் நவ். நான் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாமே. பூனமன் தான் சொன்னாரு, இந்த சைனீஸ் கிராண்ட் பிரீல டயர்ஸ் வந்து இஷ்டத்துக்கு டீக்ரேட் ஆச்சு, நார்மல்ல விட எக்ஸ்ட்ராவாவே டீக்ரேட் ஆச்சு. அது கதை என்னன்னு சொல்றேன். முன்னாடி வந்து பிஃபோர் ஒரு 8 years வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 ரேஞ்ச் ஆஃப் டயர்ஸ் தருவாங்க. ஓகேவா? ஓகே. சூப்பர் ஹார்ட் இருக்கும், ஹார்ட் இருக்கும், மீடியம் இருக்கும், சாஃப்ட் இருக்கும், சூப்பர் சாஃப்ட், ஹைப்பர் சாஃப்ட்னு இருக்கும். ஓகே, புரியுதா? இப்படி வந்து அதுக்கு போக இன்டர்மீடியட்ஸ் அண்ட் வெட்ஸ் வழக்கம் போல இப்படி கொடுத்துட்டு ஒரு லிமிட் வந்துருவாங்க. இன்டர்மீடியட் வெட்ஸ் இவ்வளவு வச்சுக்கணும். இது போக 7 செட் ஆஃப் டயர்ஸ். 7 செட் ஆஃப் டயர்ஸ்னா 7x4. நீ ஒரு செட் எடுக்கிறன்னா, ஒரு சாஃப்ட் எடுக்கிறன்னா உனக்கு 4 டயர் வரும். இந்த மாதிரி நீ 7 செட் ஆஃப் டயர்ஸ் ஓன் சாய்ஸ் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அப்போ எப்படின்னா எல்லா டீம்ஸும் எக்ஸ்டென்சிவா காம்பவுண்ட்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி என்னன்னு தெரிஞ்சு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிருச்சு, இவங்கெல்லாம் வந்துட்டு நாங்க உங்களுக்கு 3 செட்டு தருவோம் பிரெலியில இருந்து, நாங்களே நேம் பண்ணுவோம் சாஃப்ட், ஹார்டு, மீடியம்ஸ் அப்படின்னு. அது வந்து இந்த ரேஸ்ல ஹார்டா இருக்கிறது நெக்ஸ்ட் ரேஸ்ல சாஃப்ட் டயரா இருக்கலாம். புரியுதா? சோ அந்த ஒரு கான்செப்ட் கொண்டு சொல்றாங்க. ஆமா, டீம்ஸுக்கு வந்து கெஸ்ஸே கொடுக்க கூடாது அப்படின்னு. சோ இதனால என்ன இருக்கு, யாருக்கு என்ன காம்பவுண்ட் தெரியல. ஸ்பிரிண்ட் மீடியம்ல தான் ஓட்டணும்னு ஒரு ரூல் இருக்கு. நீ வேணா பிட் பண்ணிக்கலாம், பட் யூ ஷுட் ஸ்டார்ட் இன் a மீடியம். சோ அதனால எல்லாரும் மீடியம்ல வரானுங்க. மீடியம் இப்படி டிகிரேட் ஆகுது. 12வது லேப்ல எவனுக்கும் ஓட்ட வரல. நாரிஸுக்கு 5th லேப்ல ஃப்ரண்ட் லெஃப்ட் காலி. லைக் he can only drive it at a constant speed. He cannot go and race with other drivers. சோ அதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, வர்ஸ்டாப்பன் வந்து கிட்டலாம் வந்தாரு ஹாமில்டன் கிட்ட. ஹாமில்டன் பியூர்லி ஷார்ட் கிளாஸ், ஓவர்டேக் பண்ண விடல, நான் ஃப்ரண்ட்ல தான் போவேன் அப்படின்னு சொல்லி போய் he won his first sprint race this time. ஸோ ஒரு நல்ல ஸ்பிரிண்ட் ரேஸா முடிஞ்சு. பியாஸ்ட்ரி கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணாரு. அந்த மாதிரி சின்ன சின்ன ஓவர்டேக் தான் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ஆல் குட் அண்ட் இட் ஃபினிஷ்ட் அவுட் குட். அப்புறமா குவாலிஃபைங் நடந்துச்சு ஆன் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா பியாஸ்ட்ரி, ரசல் எல்லாரும் வந்து நல்லா பண்ணாங்க. ஃபெராரில ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்த மாதிரியே இருந்துச்சு. லைக் ஈவன் இன் Q1 and Q2 they were not in the tops. அவங்க வந்து 6th 7th அந்த மாதிரி தான் முடிச்சிட்டு இருந்தாங்க. From there they pushed it for Q3. அந்த ஃபைனல் இதுல வந்து புஷ் பண்ணி ஓகே we can do அப்படின்னு சொல்லி பண்ணி கொண்டு வந்து இந்த 5th and 6th புஷ் பண்ணாங்க. ஸோ மீதி எல்லாரும் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் நல்ல இதுதான். லாசன் வழக்கம் போல 20th முடிச்சாரு. போர்டோலட்டா அவருக்கு மேல பாவம் இல்ல என்ன சொல்றேன்னா பியர்மன் ஃபினிஷ்ட் ஆன் 17th. இதை நான் ஏன் சொல்றேன், ரேஸ் முடியறப்ப தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் குவாலிஃபைங்கோட ஸ்ட்ரக்சரா இருந்துச்சு. இப்போ ரேஸ் நடந்தது. ரேஸோட ரிசல்ட் தான் பெரிய ரிசல்ட். இப்போ நமக்கு எல்லாருக்கும் டாப் 3 தெரியும். பியாஸ்ட்ரி ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட், he finished first. நாரிஸ் ஸ்டார்டட் third, he finished second. Russell started second, he finished third. Verstappen started fourth, he finished fourth.
ஹாமில்டனும் லெக்லருக்கும் தி ஸ்வாப் பொசிஷன்ஸ் ம் டெஃபினிட் ஃபிஃப்த் அண்ட் இப்போ என்ன மேட்டர்னா 17th முடிச்ச பியர்மன் ம் he came out in ஓகே so அப்படி அவ்வளவு தூரம் வந்திருக்காரு he has ம் that potential to drive better cars also அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸோ ரேஸ் கொஞ்சம் நல்லா தான் போச்சு ஃபர்ஸ்ட் கேப்ல கொஞ்சம் ஓவர் டேக்ஸ் இருந்துச்சு அப்புறமா ஒரு ஃப்ரண்ட் விங் உடஞ்சிச்சு ரொம்ப க்ளோஸான ரேஸ்ன்னு சொல்ல மாட்டேங்குது ம் இந்த ரேஸோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படின்னா இட்ஸ் ட்ரை ரேஸ் தான் இது இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்ட்ரக்சர் இது இருக்கும் லீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகே இதே பெருசா ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணி போகணுன்ற மாதிரி கார்னர்ஸ் இல்லை இட்ஸ் லைக் Okay. கம்ப்ளீட் ஸ்பீட் தான் பட் ஓ அந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஸ்லோ டவுன் பண்ணி போகணும் அந்த மாதிரி இருக்கிற சர்க்கியூட்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து ஓவர் டேக்ஸா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஓகே ஃபார் இந்த மான்சா race மான்சா மாதிரி ஒரு சர்க்கியூட் கொஞ்சம் காம்படிட்டிவா இருக்குமா இன்னும் அந்த மாதிரி சர்க்கியூட்ஸ் இன்னும் நல்லாவே காம்படிட்டிவா இருக்கும் கொஞ்சம்லாம் இல்லை இட் இஸ் Okay. வெரி காம்படிட்டிவ் கம்பேர் டு Okay. திஸ் ஸோ என்ன சொல்லுவேன் இந்த சர்க்கியூட் வந்து இட் இஸ் கான்ஸ்டன்ட் சர்க்கியூட் இந்த பிட் ஸ்டாப் டைமிங்ஸ்ல ம் அங்கெல்லாம் தான் வந்து நீங்க கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி இது பண்ண முடியும் என்ன புரியுது. சொல்றது இப்படி பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. லீட் எடுக்கிறது அதெல்லாமே ஆமா ஆமா ம் So அதுதான் மேட்ரு அவ்வளவுதான் இந்த வீக்கெண்ட் பத்தி உங்களோட வியூஸ் சொல்லுங்க என்னோட வியூஸ் வந்து as of நான் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்பரா ஒரு வீக்கெண்ட் ஃபுல்லா பார்த்ததுன்னா இந்த வாரம் தான் அது இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன் ஏதாச்சும் ஒரு ரேஸ் மட்டும் உட்காந்து ஏதாச்சும் ஒரு குவாலிஃபைங் பார்ப்பேன் இல்லைன்னா எதனா ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பேன் இந்த தடவை தான் ஒரு வீக்கெண்ட் ஃபுல்லா ஃபாலோ பண்ணேன் ஐ கேன் ரியலி see that மெக்லாரன்ஸ் அண்ட் ஃபெராரிஸ் were வெரி குட் throughout the weekend அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் ஹாமில்டன் வந்து நிஜமாலே அந்த ஸ்ப்ரிண்ட் குவாலிஃபையிங்ல ஐ லவ்ட் வாட் ஹாமில்டன் டிட் at both the sessions and as for the race is concerned எனக்கு வந்து பெருசா தான் பூனமோன் சொன்ன மாதிரி தான் எனக்கு பெருசா இது ஒன்றும் ரொம்ப காம்படிட்டிவா தெரியல இந்த ரேஸ் ரொம்ப ட்ரையா போன மாதிரி தான் இருந்துச்சு இந்த ரேஸ் ஏன்னா பெருசா ஓவர்டேக் பார்க்கல நான் ரொம்ப இன்சிடென்ட்ஸுமே நடந்த மாதிரி தெரியல சில இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு லைக் இன்சிடென்ட்ஸ்ல எனக்கு வந்து வார்னிங்ஸ் வந்துச்சு சில வார்னிங்ஸ் எனக்கு தெரியாது மிஸ்டர் பூனமோன் தான் எனக்கு வந்து அப்பப்போ கிளாரிஃபை பண்ணாரு ஆன் கால் உட்காந்துருப்பாரு கிளாரிஃபை பண்ணாரு எனக்கு ஸோ இது நாம பார்ப்போம் யாருக்கு என்ன நிலைமையில முடியுதுன்னு பார்ப்போம் இந்த வீக்கெண்ட் கம்ப்ளீட் ரேஸ் வீக்கெண்ட் ஆமா இப்போதைக்கு நல்லா போகுது இந்த ரேஸ் வீக்கெண்ட் பெருசா இந்த சண்டை எதுவும் பண்ணல ஆமா ஸோ அதான் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் F1 எங்களோடது சைனீஸ் கிராண்ட் ப்ரீ கவர் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி எவ்ரி வீக்கெண்ட் ஒரு வீக்கெண்ட் ரவுண்ட் வீக்லி ரவுண்ட் அப் பண்றோம் வீக்கெண்டோட ரிவ்யூ பண்றோம் அட் த சேம் டைம் வில் ட்ரை டு கிவ் இன் அவர் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு F1னா என்ன அதாவது இப்போ நாங்கள் பேசுறது வந்து F1க்குள்ள பேசுறோம் டீடைல்டா பேசுறோம் நான் என்ன நினைக்கிறேன்னா F1னா என்ன வாட் இஸ் த ரேஸ் வீக்கெண்ட் அது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றாங்க என்னென்ன ரூல்ஸ் இருக்கு பேசிக் ரூல்ஸ் பார்க்கணும்னா என்ன ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் வச்சு மிஸ்டர் பூனமோனோட லீடர்ஷிப்ல நம்ம கத்துக்க போறோம் மென்டார்ஷிப்ல கத்துக்க போறோம் நம்ம த்ரூ அவுட் திஸ் சீசன் அங்கங்க சின்ன சின்ன வீடியோஸ் தான் இதுவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இட் வில் பி a shorter video when compared to our cricket videos so we'll try to give the short videos like this on F1 ஃபுட்பாலுமே we'll start doing that ஏன்னா அதுக்குமே நெக்ஸ்ட் பிளான்ஸ் இருக்கு ஸோ எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க மிஸ்டர் பூனமோன் உங்களோட ஃபைனல் தாட்ஸ் அண்ட் அவுட்ரோ கொடுத்துடலாம் அதான் ஃபாலோ பண்ணுங்க இன்னும் நிறையவே கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போதான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மோர் கான்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் டு பி ஆனஸ்ட் எங்களோட இன்ஸ்டா அக்கவுண்ட் வந்து நாங்க ஒரு 3 பேர் ஹேண்டில் பண்றோம் அதான் நாங்க 3 பேர் ஹேண்டில் பண்றோம் அற்புதமா ஸ்டாம் அக்கவுண்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபன்னா இருக்கும் ஏன்னா எங்களால எல்லா டேவும் ஒரு சின்ன சின்ன கண்டென்ட் கூட எங்களால ரெக்கார்ட் பண்ணி பேச முடியுமான்னா அப்போ கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் இன்ஸ்டாலே நாங்க டேட்டா போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கோம் ட்ரூ அதனால யூ வில் பி அப் டு டேட் ஸோ அதே மாதிரி we are also planning to expand beyond sport ஏன்னா இது ஃபுல்லா ஸ்போர்ட்டை பத்தியே பேசிட்டு இருக்கோம் நாங்க ஆரம்பிச்சது நாட் ஒன்லி ஸ்போர்ட் ஏன்னா பாத்தீங்கன்னா நானே பூனமோனா இருக்கட்டும் இல்ல தலைவர் திணிகலமா இருக்கட்டும்
நாங்க 3 பேருமே சும்மா கால் பண்ணிட்டு உட்காந்து ஏதாச்சும் பேசிட்டு இருப்போம். அந்த கால்ஸ சரி சும்மா உட்காந்து பேசாம இதையே நம்ம வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி கொஞ்சம் ப்ரொஃபஷனலா பேசுவோம். நாங்க ப்ரொஃபஷனலா பேசல, கொஞ்சம் செட்டப்பா பேசுவோம் அப்படின்ட்டு தான் இது ஆரம்பிச்சது. we'll try to bring more engaging and fun content. ஒரு விஷயம் என்னதுன்னா, மோர் தேன் கிரிக்கெட் தெர் ஆர் மோர் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா. லைக் இந்த மாதிரி ஃபார்முலா 1 இருக்கட்டும், ஒரு டைம்ல இந்தியன் கிராண்ட் பிரீலாம் வச்சு டோனட்லாம் அடிச்சிட்டு இருந்தானுங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து இப்ப நிறைய பேர் பாக்குறதே நிறுத்திட்டாங்க. இல்ல ஃபுட்பால் கல்ச்சரே வந்து இப்ப நிறைய F1 is growing very really fast right now as of this moment. இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா இது ஃபுட்பால் வேர்ல்டு கப் ஆட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வியூவர்ஸ் இருந்தாதான் லைக் இந்தியன் ஃபுட்பால் இது என்ன சொல்றது ஃபெடரேஷன் வந்து ஃபுட்பால் வரைக்கும் ஆமா லைக் இப்போ கிரிக்கெட்டுக்கு ஐபிஎல்னால வியூஸ் வந்துச்சு, அதனால எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வாஸ் மூவ் டுவர்ட்ஸ் கிரிக்கெட். அப்படி ஒரு ஸ்போர்ட்டுக்கு வேற எந்த ஸ்போர்ட்டுக்கும் வி ஆர் நாட் லைக் இந்தியால வேற எந்த ஸ்போர்ட்டும் இட் இஸ் நாட் வெரி மச் ஃபோக்கஸ்ட். நேஷனல் ஸ்போர்ட்டா இருக்கிற ஹாக்கிக்கே பெரிய மரியாதை இல்லை டு பி ஆனஸ்ட். ஸோ நாங்க வந்து அந்த லெவலுக்கு எடுத்து போனோம்லாம் பேசல, லைக் நாங்க வேற ஸ்போர்ட்ஸும் ஃபாலோ பண்றோம், அதை உங்களுக்கு தெரிய வைக்கலான்றதுக்கு தான். ஆமா, ஏன்னா நீங்களுமே பார்க்கலாம், ஏன்னா எவ்ரி ஆல் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பாக்குறவங்களுக்கு வந்து அது என்னன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட் பார்த்துட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நாங்க டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு, இங்க எங்க பார்க்கலாம், இதான் மேட்டர் நடந்துட்டு இருக்கு இப்ப அந்த உலகத்துல அப்படின்ட்டு ஒரு அப்டேட் கொடுக்கறது. அண்ட் ஃபார் ஃபேன்ஸ் ஹூ வாண்ட்ஸ் டு வாட்ச் F1 ஃபேன் கோட்ல வரும், ஃபேன் கோட்ல பாத்துக்கலாம். இல்ல F1 டிவி வாங்கணும் நீங்க. F1 டிவி காஸ்ட்லிங்க, அது வருஷத்துக்கு 3000 ரூபாய். அது நீங்க அது ஃப்ரெண்ட்ஸா நீங்க ஒரு 6 பேர் வாங்குறீங்கன்னா இட் இஸ் என்ன கேட்டீங்கன்னா யூ வில் கெட் மோர் லைக் நீங்க ஃபுல் டைம் ஃபாலோ பண்றீங்கன்னா இட் இஸ் ரியலி வொர்த் இட். நீங்க சும்மா ஃபேனா பார்க்க போறீங்கன்னா யூ கேன் பை ஃபேன் கோட். இங்க உங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் கூட கிடைக்கும். ஆமா, அதனால என்னன்னு பாத்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், இது அவ்வளோதான் இந்த வீடியோ. we'll meet you with another video. அதர் வீடியோ இல்ல, இன்னைக்கு 2 மேட்ச் நடந்துட்டு இருக்கு, இப்போ லைவா ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு, சைட்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த மேட்சுக்கும் இதுக்கு அடுத்து ஒரு எல் கிளாசிக்கோ அப்படின்ற மேட்சுக்குமான ரிவ்யூவோட இன்று இரவு சந்திப்போம். ஒரு அளவுக்கு தான் சரி, இன்று இரவு சந்திப்போம் நண்பர்களே. subscribe to Pitch Podcast. Okay guys, bye bye.